Welcome to Nias Academy. Please like, share and subscribe. இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸில் the key aspects, the 7 key aspects of economy, the basic aspects பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் செகண்ட் ஆஸ்பெக்ட் ஒன்று the banking and finance பற்றி பார்த்துட்ருக்கோம். L1 P2ல வந்து நம்ம கீ டேர்ம்ஸ், இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட கீ டேர்ம்ஸ், எக்கனாமிக் ரிலேட்டட் டேர்ம்ஸ், அப்புறம் அந்த பார்ட்டர் சிஸ்டம் டு எவல்யூஷன் ஆஃப் மணி எப்படி வந்துச்சு, மணி க்ரைசிஸ் என்னென்ன, சர்க்குலேஷன் ஆஃப் மணி அதுக்கு என்னென்ன யுக்திகளை வந்து ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுது, அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட், இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன்ஸ், and to maintain equilibrium, demand and supply equilibrium வச்சுக்கிறதுக்கு ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட் என்னென்ன யுக்திகளெல்லாம் ஃபாலோ பண்ணுது, what are the objects of monetary policies, சிஆர்ஆர்னா என்ன, எஸ்என்ஆர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் we are going to see NDTL. NDTL net demand time liability. இதை பற்றி பார்க்க போகிறோம். லியபிலிட்டிஸ் ஆஃப் பேங்க்கில் இந்த பேங்க்ஸ் ஹேஸ் 2 டைப் ஆஃப் லியபிலிட்டிஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் லியபிலிட்டி, அனதர் ஒன்று பார்த்திங்கன்னா டைம் லியபிலிட்டி. டிமாண்ட் லியபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, இது வெரி ஷார்ட் டேர்ம். இந்த டிமாண்ட் லியபிலிட்டி இந்த பேங்க் வந்து எப்போவுமே ஒரு டிமாண்ட்லேயே இருக்கும். அட் எனி டைம் தே கேன் டேக் த மணி. Who? The customers, the depositors. அந்த டைம் லியபிலிட்டியில் எனி டைம் அந்த பணத்தை எடுக்க முடியாது. இட்ஸ் அ ஃபிக்ஸ்டு லியபிலிட்டி, அதாவது டைம் பவுண்ட் லியபிலிட்டி. இதில் பேங்க் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபிக்ஸ்டு டைம் இருக்கும், அந்த டைம் வரைக்கும் தைரியமாக இருக்கலாம். ஸோ பேங்க் நோஸ் அட் வாட் டைம் எவ்வளோ பணம் வெளியே போகும் அப்படிங்கிறது தெரியும். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட், ரெக்கரண்ட் டெபாசிட்ஸ், கேஷ் சர்டிஃபிகேட், ஸ்டாப் செக்யூரிட்டிஸ், இதெல்லாம் வந்து டைம் லியபிலிட்டிஸ். இதில் என்னென்னா பேங்க்குகளுக்கு தெரியும் இவ்வளோ நாள் இந்த டெபாசிட்டர் நம்மகிட்ட வச்சுருப்பார், இந்த பர்டிகுலர் நாள் இவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு வெளியே போகும், இந்த பர்டிகுலர் டேயில் தான் இந்த டெபாசிட்டர் அந்த பணத்தை எடுப்பார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் வேறஸ் இன் டிமாண்ட் லைபிலிட்டியில் அதில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்ஸ், which is called CA, சேவிங்ஸ் அக்கௌண்ட், SA, காசான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டிமாண்ட் லியபிலிட்டிஸ்னால் காசா அப்படின்னு இருக்குது. அதில் வந்து கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், டிமாண்ட் டிராப்ஸ் இது மட்டும்தான் இருக்கும். அதாவது இதுக்கு வந்து ஒரு டைம் லிமிட் கிடையாது, டைம் பவுண்ட் கிடையாது, இவ்வளோ நாள் பேங்க் வச்சுக்கலாங்கிற அவசியம் கிடையாது. காலையில் அதை போட்டு சாயந்தரம் கூட எடுக்கலாம். எனி டைம் பேங்க்குள்ளே வருவாங்க, அதை எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் டிமாண்ட் லியபிலிட்டிஸ் அண்ட் டைம் லியபிலிட்டிஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ். Now CRR, SLR and NDTL, அதாவது இந்த நெட் டிமாண்ட் டைம் லைபிலிட்டிஸ் இதை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு தான் அந்த பேங்க் வந்து அந்த பர்டிகுலர் இதை தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், சிஆர்ஆரையும் எஸ்எல்ஆர். எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு பேங்க்கில் வந்து 120 crore rupees டெபாசிட்டர்ஸ் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. டெபாசிட்டர்ஸ் ஆர் த கஸ்டமர்ஸ் டெபாசிட்டர்ஸ் பணத்தை டெபாசிட் பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸ் டிடிஎலுக்கு வர்றாங்க, இல்லை அதர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, யாருக்காச்சும் பணம் அனுப்புகிறாங்க, பணம் இது பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து செக்கு போட்டு அந்த நாளே பணத்தை எடுக்கிறது, பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ். அது வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா இட் இஸ் டைம் லியபிலிட்டி கிடையாது, இட் இஸ் டிமாண்ட் லியபிலிட்டி. அந்த டிமாண்ட் லியபிலிட்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 crore rupees வந்து பேங்க் இஸ் ரிசர்விங். எந்த நேரத்தில் வேணும்னா எந்த டெபாசிட் வந்தாலும் வந்து அந்த பணத்தை எடுக்கலாம். அதுக்கு மோஸ்ட்லி இதுக்கு சார்ஜஸ் தான் இருக்கும். பணம் வித்ட்ரால் பண்ணுறதுக்கு சார்ஜஸ்ஸு, டிடி போடுறதுக்கு சார்ஜஸ்ஸு, இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து பேங்க் எப்போவுமே கைவசம் வச்சுருக்கணும்.
இதில் ப்ராஃபிட் ரொம்ப கம்மி. அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்ஆர் வந்து ஒரு 4% இருக்குது. நார்மலி இந்த 4.25 4.5 அந்த ரேஞ்சில் இருக்கும். we consider that it is 4%. and மீதி இருக்க அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 96 crore rupeesல 22% வந்து எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ணும். அதுவும் ஃப்ளக்சுவேட் ஆகுது. அட் ப்ரெசென்ட் now it is 22.5. so but hypothetically we will take it as 22 for example. so 22 plus 22 plus 4 26 and the 26 வந்து it will be as reserve ratio. so 74 crores தான் வந்து the net balance of the business. அதை வச்சுக்கிட்டு தான் இந்த பேங்க் வந்து பிஸ்னஸ் பண்ணணும். இதுலேயும் வந்து 74 வந்து ப்ரியாரிட்டி செக்டர்ஸ், மோரல் லெசன்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. அது பின்னாடி வர செஷன்ஸில் பார்க்கலாம். இந்த 26 crores வந்து ஃபோர்ட் நைட் லேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது எப்படி வந்து ஆர்பிஐ வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 3 ஃப்ரைடே எடுத்துக்குவோம். இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே, அப்கமிங் ஒரு ஃப்ரைடே, அதுக்கடுத்து வரக்கூடிய ஃப்ரைடே. ஸோ இந்த ஃப்ரைடேவை விட்டுட்டு அடுத்த ஃப்ரைடேக்கும் அதுக்கடுத்த தேர்டு ஃப்ரைடேக்கும் நடுவில் இருக்க ஃபோர்த் நைட்டில் இட் வில் பி டேக் இட் டு அக்கௌண்ட். அந்த டைமில் வந்து செகண்ட் ஃப்ரைடே அண்ட் தேர்ட் ஃப்ரைடேக்கு நடுவில் செக் பண்ணும்போது அந்த 26 crores இல்லை அப்படின்னா தே வில் பி பீனலைஸ்டு. இந்த சிஆர்ஆர் பார்த்தீங்கன்னா as I said 4%. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ராஃபிட் ஃபார் பேங்க்ஸுக்கு எந்த ப்ராஃபிட் கிடையாது. அது வாட்டுக்கு சும்மா கிடக்கும். அந்த சிஆர்ஆர் வந்து அவன் புக்கில் சும்மா கிடக்கும். அண்டு அதை மெயின்டைன் பண்ணலன்னா பெனால்ட்டி இருக்குது. டியூரிங் 1999 ஆர்பிஐ கேவ் a லிட்டில் இன்ட்ரெஸ்ட். இது வரைக்கும் எக்கனாமிக் லைஃப் டைமில் ஒரே ஒரு தடவை வந்து ஆர்பிஐ 1999 ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க ஆன் சிஆர்ஆர், ஆர்எல்ஸ் நோ இன்ட்ரெஸ்ட் வில் பி கிவன் டு சிஆர்ஆர். எதுக்கு அப்படின்னா அந்த டைமில் வந்து ஸ்லோ டவுன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இருந்துச்சு, பேங்க்ஸில் ரொம்ப திணறிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஐஐஎம் அகமதாபாத் ப்ரொஃபஸர் ஒருத்தர் டிசோசா அப்படிங்கிறவர் வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு. அந்த ரிப்போர்ட்டில் வந்து இவங்க அந்த சிஆர்ஆரில் கேஷாக வந்து சும்மா வச்சுக்கிறதுக்கு அதை கோல்டுலேயும் ஃபாரெக்ஸ்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் யாருக்குன்னா கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் வந்து த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து அது ஆர்பிஐக்கு அனுப்புனாங்க அந்த ரிப்போர்ட்டை வித் தேர் ரெக்கமெண்டேஷன். பட் அந்த கவர்னர், ஆர்பிஐ கவர்னர் அவர் வந்து அதை ஒத்துக்கல. ஸோ அதை அப்படியே விட்டாச்சு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ சிஆர்ஆருக்கு நோ இன்ட்ரெஸ்ட், இட் இஸ் ஐடியல் மணி, சும்மா தான் கிடக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் எஸ்எல்ஆர் as I said 22% அப் டு சம் 22.5 இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷனில் இருக்கும். அதை வந்து கேன் பி இன்வெஸ்டட் இன் கோல்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் ப்ளூ சிப் கம்பெனிஸில் இங்கெல்லாம் வந்து நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம மீன்ஸ் பேங்க் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து ப்ராஃபிட் இருக்குன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கும். சிஆர்ஆரில் நோ ப்ராஃபிட், பட் இதில் கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்குது. எப்படி அப்படின்னா வென் கோல்டோட விலை வந்து ஏறும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஏறும். அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் வெரி சேஃபான செக்யூரிட்டிஸில் சம்டைம்ஸ் there will be a mild fluctuation, அதுலேயும் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும். அல்டிமேட்லி ப்ளூ சிப் கம்பெனிஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இன் எஸ்எல்ஆர் வி ஹேவ் ப்ராஃபிட் அண்ட் சிஆர்ஆர் ப்ராஃபிட் கிடையாது. அது சும்மா தான் கிடக்கும். அந்த பணம் பேங்கை தன்னோட பீரோவில் சும்மா பூட்டி வச்சுருப்பாங்க. எஸ்எல்ஆரில் வந்து அது பூட்டி வைக்காமல் எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கோம். இந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கிட்டு அப்பப்போ வந்துட்டு போகிற இந்த நெட்டு டிமாண்டில் வந்து எடுத்துகிட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன அக்கௌண்ட்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு கொடுக்க முடியும். அண்டு சம்டைம்ஸ் ஷார்ட் டேர்ம் டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு அதிலிருந்து கொடுக்க முடியும். ஸோ இட் இஸ் சம்வாட் யூஸ்ஃபுல் ஃபார் த பேங்க்ஸ்.
Let us see about the cyclic fluctuation. What is cyclic fluctuation? அந்த இன்ஃப்ளேஷனை எப்படி வந்து they are tackling அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன், இதில் வந்து ஆர்பிஐ வந்து 0% விட்டுட்டாங்க. சிஆர்ஆர் வந்து நீங்கள் 0% வச்சுக்கலாம். எஸ்எல்ஆர் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ வந்து ஒரு 0% வச்சுக்கலாம். அப்படின்னோடனே பேங்க் வந்து 10% அவங்களோட மார்ஜின் வைக்கிறாங்க. அப்போ பேங்க்கோட ப்ராஃபிட் எவ்வளவு? 10% இன்ட்டு 2 crores. இந்த ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷனில் we will consider a bank is having 2 crore rupees. அந்த 2 crore rupeesல வந்து 10% அவங்களுக்கு 20 lakh rupees லாபம் கிடைக்குது. அந்த 20 lakh rupees includes their employees-ஓட salary, their maintenance and their profit includes. Okay. The second scenario வந்து we will allow CRR to be 25. அவ்வளோ இருக்காது, பட் hypothetically we will take. SLR வந்து ஒரு 25% இருக்குது. Now the bank rate வந்து 10%. அப்படின்னா அந்த பேங்க்கோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? 10 into 1 crore. ஏன்னா 1 crore வந்து CRR ஆகும் SLR ஆகும், we have to reserve. Consider that இந்த சுச்சுவேஷனில் we are not getting any interest on SLR. அப்படி இருக்கும்போது பேங்க் வந்து வெளியே பிஸ்னஸ் பண்ணி அதை எடுக்கக்கூடிய லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 crore ஒரு 10 lakh rupees தான் லாபம் எடுப்பாங்க. அப்போது பேங்க்னால் தன்னோட பில்டிங் ரெண்ட்ஸு, எம்ப்ளாயீஸோட பெனிஃபிட்ஸ் அண்டு சேலரிஸ் இதெல்லாம் கொடுக்க முடியாமல் போயிடும், நஷ்டத்தில் போயிடும். அப்போ பேங்க் என்ன பண்ணும்? திருப்பியும் அந்த 20 லட்ச ரூபா கொண்டு வர்றதுக்கு பேங்க் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ the bank has to increase its BR to maintain some profit and increase the bank interest to 20%. ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணால் அந்த 1 கோடியிலேருந்து மறுபடியும் 20 lakh வரும். வாட் இஸ் த மீனிங்? இங்கே வந்து பேங்க்குக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் கம்மியாகுது அண்ட் அதில் வந்து சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் பேங்க்குக்கு கிடையாது. ஸோ பேங்க் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட் டஸ் மீன்? when SLR or CRR is increased, bank rate will increase. பேங்க் ரேட் அப்படின்னு என்னென்னா அந்த ரேட்டில் தான் பேங்க் உங்களுக்கு ஹவுசிங் லோனோ, வெஹிக்கிள் லோனோ, பர்சனல் லோனோ, அதர் லோனோ கொடுப்பாங்க. ஸோ இன் திஸ் சினேரியா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் we will consider we are going for a bank loan. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு KTM பைக் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த KTM பைக்கோட விலை வந்து 1 லட்ச ரூபா. இப்போ பேங்க் வந்து 20% அந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஒன்லி 10 பைக் விற்றுன இடத்துல ஒரே ஒரு பைக் தான் விற்கும். அல்டிமேட்லி ஒரு டிமாண்டே இல்லாமல் போயிடுது. அப்போ என்ன பண்ணுவாங்க கம்பெனிஸ்? ஏதோ செஞ்ச வண்டினால் விற்றாகணுமே. அவங்க பேங்க் எப்படி வந்து டே டு டே லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு தே ஹேவ் இன்க்ரீஸ் த இன்ட்ரெஸ்ட்டோ, இவங்க டே டு டே லைஃப்பை அவங்க எம்ப்ளாயீஸு அவங்களோட ஒரு மினிமம் ப்ராஃபிட்டு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? தே ஹாவ் டு கட் ஷார்ட் த மணி ப்ரைஸ், அந்த ப்ரைஸ் ஆஃப் த பைக். அப்போ என்ன ஆகுது? அல்டிமேட்லி மணியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்குகிற பைக்கு இப்போ அதே 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக்கு வாங்கிட்டு ஒரு 20,000 ரூபாய்க்கு உங்கள் கையில் ஒரு கிஃப்டாக கிடச்சிருது. 20,000 becomes a gift in your hand. That is how the RBI using CRR and SLR reduces the inflation. ஜஸ்ட் இதுக்கு அப்படி ஆப்போசிட் தான் டிஃப்ளேஷன். ஸோ cyclic fluctuationல to decrease the inflation என்ன பண்ணுவாங்க? RBI will increase CRR and SLR. inflation scenarioல the bank left with less money to lend. பணம் வந்து கம்மியாக தான் இருக்கும் உங்கள் கையில். அப்போ வந்து there will be a demand for loans and interest rate என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பீப்புளுக்கு பொருளை வாங்கக்கூடிய மனநிலை கம்மியாயிரும்.
டிமாண்ட் என்ன ஆகுது? கம்மியாயிருது. ப்ரைஸு கம்மியாயிருது. இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆயிடுது. கன்சிடர் சுச்சுவேஷன் டிஃப்ளேஷன் ஆகுது. ஜஸ்ட் ஆப்போசிட். என்ன பண்ணுவாங்க? சிஆர்ஆரை வந்து கம்மி பண்ணுவாங்க. சிஆர்ஆர் கம்மி பண்ணும்போது பேங்க்ஸ் லெஃப்ட் வித் மோர் மணி டு லெண்ட். சாரி, இந்த ஸ்லைடில் வந்து லெஸ்ன்னு போட்டிருக்கேன். யூ கன்சிடர் அஸ் மோர் மணி. அதாவது சிஆர்ஆர் எஸ்எல்ஆரை கம்மி பண்ணும்போது இந்த பேங்க்ஸ் ஆர் லெஃப்ட் வித் மோர் மணி டு லெண்ட். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகும்? நிறைய பேர்த்த அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. அண்ட் பீப்புளோட பாரோயிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக இருக்குது, நிறையா பொருள் வாங்கலாம், நிறையா இந்த சமயத்தில் வாங்கலாம் அப்படின்ட்டு மக்கள் வந்து வருவாங்க. பாரோயிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பாரோயிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆனோடனே ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் அதிகமாகும். ஸோ டிமாண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ், ப்ரைஸ் இன்க்ரீசஸ் அண்ட் த டிஃப்ளேஷன் இஸ் கண்ட்ரோல்டு. That is how the cyclic fluctuation is kept in equilibrium. Upcoming session we will see about repo rates and reverse repo rates and other